ஹிந்தியில் இசையமைக்கவில்லை என்ற ஏக்கம் அனந்தா படத்தின் மூலம் நிறைவேறியிருப்பதாக இசையமைப்பாளர் தேவா தெரிவித்துள்ளார். புட்டபர்த்தி சாய்பாபா வாழ்க்கையை மையமாக வைத்து பாட்ஷா, அண்ணாமலை, ஆளவந்தான் படங்களை இயக்கிய சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் அனந்தா என்கிற திரைப்படம் உருவாகி வருகிறது. சுகாசினி, YG மகேந்திரன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படத்துக்கு தேவா இசையமைத்துள்ளார். இப்படத்தின் பாடல்கள் மற்றும் டீசர் வெளியீட்டு விழா சென்னை ராயப்பேட்டை மியூசிக் அகாடமியில் நடைபெற்றது. அப்போது படக்குழுவினர் ஒன்றிணைந்து இசை வெளியீட்டு தட்டை வெளியிட்டனர். இந்த நிகழ்வில் பேசிய இசையமைப்பாளர் தேவா, சாய்பாபா திரைப்படத்தில் தாம் பணியாற்றியது பூர்வ ஜென்ம பலன்தான் எனவும், அண்ணாமலை படத்தின் மூலமாக தனக்கு ஒரு அட்ரஸ் கிடைத்தது என்றால் அதற்கு காரணம் சுரேஷ் கிருஷ்ணா தான் எனவும் தெரிவித்தார். சுரேஷ் கிருஷ்ணாவுடன் இணைந்து தமிழ் மட்டுமல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் 50 படங்கள் செய்துள்ளதாகவும், ஆனால் ஹிந்தியில் மட்டும் இசையமைக்கவில்லை என்ற ஏக்கம் இருந்தது, அது இந்த படத்தின் மூலம் நிறைவேறி உள்ளது என தேவா குறிப்பிட்டுள்ளார். பாபா பாடலை அனைவரும் பாட வேண்டும் என்பதுதான் தன்னுடைய ஆசை என கூறிய தேவா, தாம் 8ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவனாக இருந்தபோது நடந்த நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தார். சுரேஷ் கிருஷ்ணா சார் எனக்கு தமிழ் படம் மட்டுமல்ல, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா படமும் குறைஞ்சது ஒரு 25 படத்துக்கு மேலே, டோட்டலாக ஒரு 50 படம் செஞ்சிருப்பேன் அவரோட கூட. ஒரே ஒரு இந்தி படம் செய்யலையேன்னு ஒரு வருத்தம். அதை இந்த படம் மூலம் என் ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டார் எங்களுக்கு டைரக்டர் குணால் அவர்களை. இந்தி அந்த ஆந்தம், சுவாமி பகவானுடைய ஆந்தத்தை நான் பாட வச்சுட்டேன். எனக்கு என்ன ஒரு ஆசை, இந்த ஆந்தம் இப்போ பாடின பாட்டு சத்யசாய் பாபா பகவானுடைய டிவோட்டிஸ் எல்லாரும் பாடணும், அதுதான் என்னுடைய ஆசை. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, ஒரு சின்ன கதை தான், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய கிளாஸ் டீச்சர் திரு சுதாகர் அவர்கள் ஒரு நாள் ஒரு காலையில் கேட்டார், தேவா உனக்கு தபலா வாசிக்க தெரியும் தானேன்னு கேட்டார். நான் வாசிப்பேன் சார் அப்படின்னு. நாங்கள் ஆலந்தூரில் சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் அவர் வீடு. வாரம் நாங்கள் பஜன் நடத்துகிறோம் சத்ய சாய்பாபா மேலே. நீ தபலா வாசிக்க வருவியாங்கன்னார். கண்டிப்பாக வரேன் சார்னு. நான் ஏன் வரேன்னு சொன்னேன்னா, அவர் பாபா மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அதுக்காக வரேன்னு சொல்லலை. ஏதாவது மார்க் ஏதாவது கொடுப்பாரோ எக்ஸாமினேஷன் நேரத்தில், ஏதாவது பாஸ் பண்ணுற அளவுக்கு ஏதாவது மார்க் கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லி, அதுக்காக தான் சைக்கிளில் தபலாவை கட்டிக்கிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்க மயிலாப்பூரில் இருந்து அப்படியே மறிச்சுக்கிட்டு போகிறேன். ஆனால் பாபா மேலே நம்பிக்கை இல்லை, சுதாகர் மார்க்கு மேலே தான், சாரோட மார்க்கு மேலே தான் எனக்கு நம்பிக்கை. போனேன். அங்கே ஒரு 5:30 மணி 6 மணிக்கு பஜன் ஆரம்பித்தாங்க. பாபா ஃபோட்டோவுக்கு முன்னாடி நான் தபலா வச்சுக்கிட்டு வாசிக்கிறேன், இன்னொருத்தர் ஹார்மோனியம் வாசித்தார். எல்லாம் ஒரு 50 பேர் இருப்பாங்க. பஜன் பாடிட்டே இருக்கும் பொழுது உச்சகட்டத்தில் போகுது பஜன். ஒரு ஸ்பீடாக போயிட்டுருக்கிற காலகட்டம். அந்த நேரத்தில் அப்படியே சாய்பாபா திருவுருவ படத்திலிருந்து அப்படியே திருநீர் கொட்டுறதை நான் கண்ணால் பார்த்தேன். அப்படியே மழை மாதிரி கொட்டுது. நான் போகும்போது பாபா மேலே நம்பிக்கை இல்லை. அந்த திருநீர் கொட்டும் போதே நான் தபலா வாசிக்கிறதே நிறுத்திட்டேன், ஆச்சரியத்தில் நிறுத்திட்டேன். ஆனால் அங்கேருந்து சைக்கிளில் மயிலாப்பூர் வரைக்கும் வரும்போது பாபாவை நினச்சிக்கிட்டு தான் வந்தேன். இப்படி ஒரு நிகழ்வா, இப்படி ஒரு ஆச்சரியமா, இப்படி ஒரு அதிசயமா அப்படின்னு அப்போ நினைச்சேன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. இதனைத் தொடர்ந்து பேசிய இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா, அனந்தா திரைப்படத்திற்கான கதையை 1 மணி நேரத்தில் எழுதி முடித்ததாகவும், இது எல்லாம் பாபாவின் செயல்தான் எனவும் நிகழ்ச்சி தெரிவித்தார். மேலும் சாய்பாபா தனது கனவில் தோன்றியதையும் குறிப்பிட்டார். I want to make a film. உங்க முகம் சார் நீங்க பண்றீங்களா கேட்டாங்க. அவர் சொன்ன உடனே என்கிட்ட அன்னைக்கு சுவாமியோட நான் பேசுறது ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்திருந்தார். உடனே இந்த ஃபோட்டோ ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். சார் அதை மறக்கவே மாட்டேன் சார் இந்த ஃபோட்டோவை. ஐ மெட் சுவாமி ஸோ க்ளோஸ் அண்ட் வாட் ஹி செட் ஐ கேன் நெவர் ஃபர்கெட் சார். இஃப் திஸ் இஸ் வாட் ஹி மென்ட் தட் டே, தென் எஸ் ஐ எம் வெயிட்டிங், ப்ளீஸ் கம் சார்
வந்தார். கதையை வந்து என்ன சொன்னார், சார் இந்த மாதிரி கமர்ஷியலாக ஒரு தடவை 100 தடவை அந்த மாதிரி ஏதோ மசாலா படம் எடுக்கிற மாதிரி சொல்கிறாரு பாபா படத்தை. சார் விளாடாதீங்க சார், கலாட்டை பண்ணிருந்தேன். தென் he said, I want each and every Swami devotee should just go in ecstasy. அவளுக்கு அந்த 100வது வருஷத்தில் they should be thrilled. At the same time, new devotees, people who have not known about Baba, they should see and they also should feel, wow, what a great thing this is. சார் ரொம்ப வித்தியாசமான மேட்ரு சொல்கிறீங்க, வெரி டிஃபிகல்ட். இந்த மாதிரி நமக்கு சினிமா எடுக்கிற ஸ்கிரிப்ட் பண்ணது இது வந்து ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் இட் என்று ஸ்கிரிப்ட் அண்ட் யூர் டெல்லிங் இட் ஷுட் பி கமர்ஷியல் டாக்குமெண்ட்ரி வேண்டாங்கிறீங்க. ஸோ ஒரு ஐடியா சொன்னேன், நான் யோசிக்கிறேன், ஒரு 3 days கொடுங்க டைம். அண்ட் அவர் யாரும் தெரியாது, அவர் சீரியஸாக ஃபிலிம் ப்ரொடியூசர் மாதிரி இல்லை, இவர் நிஜமாக சினிமா எடுப்பாரா, அவர் சும்மா வராரா அதுவும் தெரியல எனக்கு. சரி வந்தார், பேசினார், போயிட்டார். கரெக்டாக அடுத்த நாள் கார்த்தால 3:30 வேக்கப். என்னடா இந்த நேம், ஐம் ஃபுல்லி லைக் ஜெட் லேக்லேருந்து ஏந்தின மாதிரி ஐம் ஃபுல்லி அவேக். வாட் இஸ் ஹேப்பனிங் புரியல. தென் ஐ ரியலைஸ் சம் தாட்ஸ் ஆர் கம்மிங். நேராக போனேன், லேப்டாப் ஓப்பன் பண்ணேன். வித்தின் 1 hour தி ஸ்கிரிப்ட் வாஸ் ரிட்டன். தட்ஸ் ஆல். அண்ட் தென் யூ நோ யூ ஆர் நாட் ரைட்டிங் இட். ஏன்னா எங்களோட தாட்டே இல்லை. லேப்டாப் முன்னாடி வரும்போது ஐடியாஸ் வந்துட்டே இருக்கு. 5 ஃபேமிலி, இந்த மாதிரி கதை. என்னெல்லாம் சம்திங் இஸ் கம்மிங், ஐம் ஜஸ்ட் டைப்பிங். 7:30 ஒரு ஃபோன் பண்ணேன். சார் இந்த மாதிரி தாட் எப்படி சார் இருக்குது? சார் இது ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது, இது கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. உடனே போட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி, சார் வாங்க சார் புட்டபர்த்தி போகலான்னு அடுத்த நாள் கொண்டு போயிட்டார்.